புனிதாவோட விஷயத்திலையும் தப்பாவே நடந்துக்கிறது யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். நீங்க என் கூட வாங்க. கபிலன், இப்ப நீங்க எங்க போறீங்க? அமுதா கிட்ட பேச போறேன். என்ன கபிலன், ஏற்கனவே நீங்க அமுதாவை சந்தேகப்பட்டு பேசினதுக்கு அவ பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துட்டீங்களா? நான் எதையுமே மறக்கலங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க நமக்காக வருத்தப்பட்டு அமுதா பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு அந்த அமுதா உண்மைன்னு தெரியும். ஆனா இவங்க சொல்ற அமுதா பொய்ன்னு இவங்களுக்கு நிரூபிக்கணும். அதனாலதான் அமுதாவை பார்த்து பேச போறேன். இந்த விஷயம் மட்டும் மணிகண்டனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைய மணிகண்டன் இன்னும் பெருசாக்கிடுவான். அமுதா கிட்ட நீங்க யாருமே எதுவுமே பேச வேண்டாம். இல்ல புனிதா, மனசுக்குள்ள தோன்ற விஷயத்த உடனே பேசிடணும். கபிலன் ப்ளீஸ் கபிலன். தப்பா எடுத்துக்காதீங்க புனிதா. நீங்க உங்க தம்பியோட என்ன பேசினாலும் நான் எதுவும் சொல்றது இல்லைல்ல. ஸோ வாங்க வல்லவன், வாங்க. கபிலன், அமுதா, கபிலன் என்ன கூட ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பாத்தியா நீ? வேற என்ன பண்றது? என் அண்ணனுக்கு என் மேல சந்தேகம் வராம இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாகணுமே. இல்லனா நாம பதம் பார்த்த கத்தி நம்மளே குத்திடும்ல. பேசுறதுல ரொம்ப நல்லா தான் பேசுற. அமுதா, துர்கா எதுவும் போட்டு கொடுத்துருப்பாளோ? வாண்ணா. என்னண்ணா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அமுதா. அமுதா, நீ அண்ணன் கூட பேசிட்டு இரு, நான் அத்தைக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வரேன். சொல்லுண்ணா. இந்த வீட்டுல என்ன நடக்குது அமுதா? எனக்கும் அதானா ஒன்னும் புரியல. ஆனா அண்ணியும் அத்தையும் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏய், நடிக்காத. உன் விஷயம் எல்லாத்தையும் நான் கபிலங்கிட்ட சொல்லிட்டேன். என்ன விஷயம்னா? என்ன சொல்றீங்க நீங்க? அமுதா, நீ ரொம்ப நல்லா நடிப்பன்னு எனக்கு தெரியும் அமுதா. அதனால தான் நான் கபிலங்கிட்ட. வல்லவன், நீங்க இருங்க, நானே அமுதா கிட்ட பேசுறேன். அமுதா, உன்னை பத்தி பல தடவை வல்லவன் பல மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப துர்கா அக்காவும் தெய்வானைக்கும் அவங்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தை நீ தான் பெருசு பண்ணதா சொல்றாங்க. நீ பண்ண குழப்பத்தினாலதான் தெய்வானை இவங்களை அடிக்க வந்து தெரியாம புனிதாவை அடிச்சிட்டதாமோ, அதுக்கு காரணம் நீ தானு சொல்றாங்க. அக்கா, உங்களுக்கு என் மேல அப்படி எனக்கா கோபம்? புனிதா அண்ணி அம்மான்னு சொன்னீங்க. நானும் சின்ன குழந்தை இல்ல, என்ன பாப்பான்னு சொல்லாம அம்மான்னு சொல்லுங்கன்னு நான் கொஞ்சம் அதிகாரமா சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பழி வாங்குறீங்களா? இல்லம்மா, நான் அப்படிலாம் இல்லம்மா. தெய்வம் நம்ம என்ன அடிக்க வந்தப்ப புனிதம்மா அதை தடுக்க வந்தாங்க. அப்பதான் தெய்வம் நம்ம காலை நீங்க தட்டி விட்டீங்க. அத நான் பார்த்தேன். என்னக்கா இது? என் அண்ணி மாசமா இருக்காங்க. இந்த நேரத்துல நான் இப்படி பண்ணுவேனா? அதுவும் வயித்துல வளர்றது என் அண்ணனோட வாரிசு. அண்ணா, நீ என் மேல சந்தேகப்படுறியா? இல்லம்மா, நடந்தது உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு புனிதா ரொம்ப ரொம்ப முக்கியம் அமுதா. அவங்க என்னைய நம்பி வந்தவங்க. சமீபமா அவங்கள சுத்தி என்னென்னமோ நடக்குது. அதுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் புனிதா வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தினம் தினம் யாருக்காக பயப்படுறாங்க, எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியாம இருக்காங்க. வீட்டுல இருக்கிற ஆளுங்களே அவங்க முதுகுல குத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாளும்
என்னால துரோகம் பண்ண முடியாதுண்ணா. அமுதா எங்க இருக்க? அமுதா, எனக்கும் உங்க அன்னைக்கும் ஒன்றை தவிர வேற யாரையுமே நம்ப முடியாது. கபில், அப்புறம் நானும் உன் அண்ணி இனிமே இங்க இருக்க மாட்டோம். கபிலன் என்ன? அதான் நீ எங்களை ஏமாத்திராதுன்னு சொல்ல வந்தேன். அண்ணா என்ன சொல்ற? நீங்களே அண்ணியும் இங்க இருக்க மாட்டீங்களா? அப்போ நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்னு? நானும் உன் கூடவே வந்துடுறேன்னு. மணிகண்ட உன்னை கூப்பிட்டாரு, போய் என்னன்னு பாரு. போமா. கபிலன், என்ன கபிலன் நீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்றதை கேட்காம நீங்க அமுதாவை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. கபிலன், பேசுனது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்க. அல்லவா, இந்த வீட்டுக்கு வேற ஒரு ஆபத்து இருக்கு. அதை பண்ணவங்க யாரு என்னன்னு ஒரு விவரமும் தெரியாம புனிதா ரொம்ப குழப்பி போயிருக்கா. இந்த நேரத்துல அமுதாவை சந்தேகப்படுறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அவகிட்ட பொதுவா பேசினேன். கபிலன், புனிதாவும் இதே தான் சொன்னான். இப்ப நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அப்படி என்னதான் இந்த வீட்டை சுத்தி நடக்குது? கபிலன், என்கிட்ட சொல்லுங்க கபிலன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் நிச்சயமா பண்ணுவேன். சொல்லுங்க கபிலன். பிரச்சனை யாரால எங்க இருந்து வருதுன்னு தெரியாம இருக்கிறப்ப நீங்க இங்க இருந்து போறது கண்டிப்பா சரியா இருக்காது கபிலன். நீங்க சொன்னதும் புனிதா தான் இங்க இருந்து கிளம்பிடுவாளா? புனிதா நான் சொன்னா கிளம்புவாங்க. அக்கா, நீங்க அழாதீங்க, மேல வாங்க. கபிலன், கபிலன், அக்கா, துர்கா அக்கா ஏன் அழுதுட்டு இருக்காங்க கபிலன்? நீங்க ஏதாவது சொன்னீங்களா அவங்கள? ஐயா என்ன எதுவும் சொல்லலம்மா. தம்பி, எத்தனையோ இடத்துல என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. அமெரிக்காக்கு வாங்க, டிக்கெட் போட்டு தரோம், நல்ல சம்பளம் தரோம், வீட்ல இருந்து குழந்தைய மட்டும் பாத்துக்கோங்கன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க தம்பி. நான் கிளம்பலான்னு இருந்தப்பதான் புனிதா அம்மா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. மறு பேச்சு பேசாம வந்துட்டேன். நம்பி ஐயாவும் மரகத அம்மாவும் புனிதா அம்மாவும் இருக்கிற வீட்டுல வேலை செய்ய கசக்குமா நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். கடவுள் அறிய நான் ஒரு தப்பு பண்ணல தம்பி.